வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. பூந்தமல்லியில் தேமுதிக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாசையுடன் கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஆலோசனைப்படி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பூந்தமல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, கோடை காலம் என்பதால் நீர் மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் பூத் நிர்வாகிகள் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட துணைச் செயலாளர் பூவை எஸ் சதீஷ் என்கின்ற சத்யநாராயணன் தலைமை தாங்கினார். பூந்தமல்லி நகர கழக செயலாளர் பூவை ஸ்ரீராம் முன்னிலை வகித்தார். பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் கே சரவணன், மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் சேகர், பொதுக்குழு உறுப்பினர் ப ரஞ்சினிகாந்த், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஏடி கண்ணன், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பி மாரிமுத்து, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இ மனோஜ்குமார், பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹரிபாபு, திருமழிசை நகர செயலாளர் டி பாலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் கணேசன், ஸ்ரீதர், NKN செல்வகுமார், மாவட்ட IT விங் பிரிவு செயலாளர் ஏ ஆகாஷ், மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி, ஒன்றிய அவைத்தலைவர் ஏ சஞ்சீவி, நகர அவைத்தலைவர் மணி, நகர 3வது வார்டு நிர்வாகிகள் கே பார்த்திபன், தீனதயாளன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி மகளிர் அணி நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பூந்தமல்லியிலிருந்து வினோத்குமார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் பரிசெய்யன்னு அவங்க பேரு பாகமன், முக்கியமாக அந்த ஓட்டர் வாக்காளர் பட்டியலில் பாகமேன் வரிசையன்னு இருக்கும். அந்த பாகமேன் இதில் குறிப்பிடணும். இப்போ 1வது பூத்து உங்களுக்கு ஒரு 50வது பூத்து 52வது பூத்துனா அந்த பூத்து நம்பரு, அவங்களுடைய பேர் பரிசெய்யன்னு அவங்க பேரு பாகமேன், முக்கியமாக அந்த ஓட்டர் வாக்காளர் பட்டியலில் பாகமேன் வரிசையன்னு இருக்கும். அந்த பாகமேன் இதில் குறிப்பிடணும். இப்போ 1வது பூத்து உங்களுக்கு ஒரு 50வது பூத்து 52வது பூத்துனா அந்த பூத்து நம்பரு, அவங்களுடைய பேர்